ஹாய் கைஸ், வாங்க நம்ம பஸ் கேம் இந்தோனேஷியாவில் எப்படி பஸ்ஸஸ்லாம் எடுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கேமை ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் கேமை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லோடிங் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். ஆயிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கேமுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பஸ்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு நார்மல் பஸ் இருக்குன்னா, எனக்கு இப்போ கொம்பன் பஸ் இருக்குன்னா, ஏன்னா நான் ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த பஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி பஸ் எடுக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ எனக்கு கொம்பன் பஸ் இருக்கா, இதை எனக்கு கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு பஸ் சிமுலேட்டர் எடிட்டிங் ஆப்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் இது வரும். அதில் நீங்கள் சிடோன் பஸ் மோட்ஸ் ஆப் அப்படின்னு இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். கொஞ்சம் விளம்பரம் வந்து இந்த ஆப்பில் இந்த பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்களா, கொம்பன், ஒன்னஸ் அந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு இதில் எந்த பஸ்ஸு பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அதில் டவுன்லோடுன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா க்ரோம்குள்ளே நேராக போகும். க்ரோம்குள்ளே ஒரு ப்ளூ கலர் பட்டன் ஒன்று இருக்குமா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே லோடிங் ஆகிறது காணிக்கும், டவுன்லோட் ஆகிறது காணிக்கும். பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகுதா? இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொன்று பண்ணுவோம். அது பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி இருந்துச்சா, அதை கிளிக் பண்ணி அதுவும் நேராக க்ரோம்குள்ளே தான் போகும். அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவும் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இப்போ நேராக நீங்கள் போயிட்டு க்ரோமில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நேராக இதற்கு போய் கேமுக்குள்ளே போய்ட்டு மோட்ருக்க ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். அங்கே கீழே போய்ட்டு நீங்கள் லோடிங் பண்ண வர இதெல்லாம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆடை நான் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கிறேன். ஆடு வரும், அதெல்லாம் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ்ஸு வரும். இந்த பஸ்ஸை நீங்கள் கரெக்டாக போய்ட்டு கராஜுக்கு போங்க. கராஜுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும், பின்ன லாஸ்ட்டில் இருக்கும், ரெண்டு எதுலேயாச்சும் ஒன்றில் இருக்கும். பார்த்தா பஸ்ஸு இந்த மாதிரி வருது. இதுக்கு நான் ஸ்டிக்கரிங் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை நான் அக்செப்ட் கொடுத்துட்டு ஸ்டிக்கரிங்கில் போய்ட்டு சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒன்று ஸ்டிக்கரிங் இருக்கா, அதை எடுத்து நான் இது பண்ணிட்டேன்னா ஒன்று பஸ் வந்துடுச்சு. இவ்வளோ தான் கைஸ். நீங்கள் யார் வேணால் இந்த ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ். அப்போ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.